நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்த போகிறேன். இந்த ரெண்டுமே ஒரு புத்தம் புதிய செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா, உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல ஒரு அற்புதமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளூடூத், அதாவது நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, அதை வந்து நீங்க அந்த ப்ளூடூத் பேஸ்டு ஹெட்போன், அதே மாதிரி ஸ்பீக்கர், இதுல நீங்க கனெக்ட் பண்ணி பயன்படுத்துவீங்க. அப்படி பயன்படுத்தும் போது இந்த வால்யூம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். அதாவது போனையும் ப்ளூடூத் மூலியமா ஒரு ஹெட்போனோ இல்ல ஸ்பீக்கரோ நீங்க கனெக்ட் பண்ணும் போது முறையான ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ இதெல்லாம் எதுக்கு, ஏன் இப்படி பண்ணுது, ஸோ இதை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அதுக்காகவே இந்த செட்டிங்கை உங்களுடைய ஆண்ட்ராய்டு போனோட செட்டிங்ஸ்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. அதுக்கப்புறம் அபவுட் போன்ல போயிட்டு இந்த டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணணும். அது பில்டிங் நம்பர்ல ஒரு 7 வாட்டி நீங்க தட்டினீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற தலைப்புல டிசேபிள் அப்சல்யூட் வால்யூம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது நீங்க தெரியாதனமா ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உடனே நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. போனுக்கும் இந்த ப்ளூடூத் டிவைஸுக்கும் உள்ள இடப்பட்ட அந்த வால்யூம் பிரச்சனை இருக்குல்ல, அதை சரி பண்ணக்கூடியது தான் இந்த செட்டிங். பொதுவாக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸுக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோலும் டிவைஸுக்கு தனியாக வால்யூம் கண்ட்ரோலும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. இப்போ அப்படி இல்லை, மொத்தத்தையும் ஃபோன்லேயே செட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த மாதிரி வால்யூம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த செட்டிங் எப்போதுமே நீங்கள் இதை ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோன் என்ன பண்ணுன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அது வந்து நமக்கு ஹெட்ஃபோன் வழியாக நமக்கு கொடுக்கும், இல்லைனா ஸ்பீக்கர் வழியாக நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணும். ஸோ அந்த வேலையை நம்ம ஃபோன் பண்ணுது ப்ளூடூத் மூலியமா, சரிங்களா? அப்படி பண்ணும்போது வால்யூம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த அருமையான ஒரு செட்டிங். கண்டிப்பாக உங்கள் டெவலப்பர் ஆப்ஷன், அதாவது உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட டெவலப்பர் ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஆன்ல இருந்தால் உடனே ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் இப்போ வந்து அதை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ் அப்ளிகேஷனில் சமீபத்தில் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஆடியோ வீடியோ கால் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. சாதாரணமாக இந்த செட்டிங் எல்லாரோடைய அப்ளிகேஷன்லையும் டிஸ்பிளே ஆகும். பட் கால் பண்றது மட்டும் நீங்க சம் அமௌண்ட்டை பே பண்ண வேண்டிய வரும். நான் செக் பண்ணி பார்த்ததுல 2000க்கு மேலே பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. அது மந்த்லி வைஸ் நினைக்கிறேன். ஸோ அவ்வளவு அமௌண்ட்டை கொடுத்து ட்விட்டரை, அதாவது எக்ஸை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த விஷயங்களை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த அற்புதமான செட்டிங்கும் அறிமுகப்படுத்திருக்காங்க. இது வேண்டாம் நினைக்கிறவங்க ஈஸியாக டிசேபிள் கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷனை இந்த எக்ஸ் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவும் இன் ஃபியூச்சர்லையோ எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உடனே ஃபட்டாஃபட் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்